எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம செய்ய போறது ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் டேஸ்டா இருக்கிற ஒரு நேபாளி ஸ்பெஷல் ரெசிபி, நேபாளி சுக்கானி. சாஃப்டா பீட் பண்ண தயிர்ல மைல்ட் ஸ்பைசஸ், ஃப்ரெஷ்ஷான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யற இந்த டிஷ் ஒரு ரிஃப்ரெஷிங்கான சைட் டிஷ். நேபாளி குவிசீன் ஆத்தென்டிக் டச்சோட இந்த ரெசிபியை ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு தோல் எடுத்துட்டு மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாட்ல தண்ணியை கொதிக்க வச்சு அதுல நறுக்கி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்து வேக விடுங்க. 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததும் தண்ணியில இருந்து எடுத்துட்டு வேற பவுல்ல எடுத்து வச்சிருங்க. நல்லா ஆறட்டும். அடுத்து 400 கிராம் கெட்டியான தயிர் எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்போ நல்ல கிரீமியா பீட் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு பீட் பண்ணீங்கன்னா நல்ல கிரீமியா சில்கியா வரும். பாருங்க, இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி வைங்க. இந்த கன்சிஸ்டன்சில தயிர் இருந்தா தான் இந்த டிஷ் நல்லா இருக்கும். ஒரு அகலமான பவுல்ல பீட் பண்ண தயிரை சேர்த்துக்கலாம். அப்பதான் மிக்ஸ் பண்ண நல்லா ஈஸியா இருக்கும். அடுத்து நம்ம மசாலா தூள் எல்லாம் ஒண்ணா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கருப்பு உப்பு அதாவது பிளாக் சால்ட் சேர்த்து எல்லாத்தையும் தயிர் கூட நல்லா கலந்து விடுங்க. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க தயிர்ல சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு உடையாம ஜென்டலா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா எல்லா பக்கமும் ஈவனா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து இதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீல வாக்குல மெலிசா நறுக்கி சேருங்க. இப்போ ஒரு கையளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை கிளீன் பண்ணி பொடுசா நறுக்கி சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கலந்து விட்டு தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை தாளிச்சிடலாம். ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு எண்ணெய் சேருங்க, அதாவது மஸ்டர்ட் ஆயில். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லயே 1 டீஸ்பூன் சீரகம், பொடுசா நறுக்கின 1 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்து வறுத்துக்கலாம். தாளிப்பு கருகிடக்கூடாது, அதுக்கு தான் நம்ம ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாம் சேர்க்கிறோம். இப்போ இந்த தாளிப்பை அப்படியே தயிர் மிக்சர்ல ஊத்திருங்க. பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா டெம்ப்டிங்கா இருக்குன்னு. சிம்பிளான டேஸ்டியான நேபாளி சுக்கானி தயாராயிடுச்சு. ஒரு அருமையான தயிர் பேஸ்ல நல்ல சாஃப்டான வெந்த உருளைக்கிழங்கு நல்ல கிரன்ச்சியான வெங்காயத்தோட வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் இந்த அருமையான தயிர் டிஷ்ஷை சாதத்தோட வச்சு சர்வ் பண்றேன். நீங்க இத சாதத்துக்கு மட்டும் இல்லாம சப்பாத்தி, ரோட்டி, புலாவ் கூட சர்வ் பண்ணலாம். இந்த நேபாளி சுக்கானிய சாதத்துல சாப்பிடும்போது ஃப்ளேவர்ஸ் பிரமாதமா இருக்கு. அவ்வளவு சிம்பிளான டிஷ், ஆனா ஃப்ளேவர்ஸ் அட்டகாசமா இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோல யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டீடைல்டான ரெசிபிக்கு homecookingShow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்க. All my home cooking digital cookbooks are now available on shop.homecookingshow.in. Download and start cooking today.